மத்தேயு 11:28 வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. வார்த்தைகள் நமக்கு பரிச்சயமான வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவளை வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன உணர்ந்தேன் என்றால், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறதற்கு எனக்கு பலன் வேண்டும். என்னவென்றால், இங்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. நுகம் என்றால் அது ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை, அது மெதுவாய் என்று சொல்லியிருக்கிறது. என் சுமை அது ஒரு பாரமான ஒரு வார்த்தை, அது லகுவாக என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நுகம் எப்படி எனக்கு மெதுவாக இருக்க முடியும்? நுகம் என்றால் அது கடினமாக இருக்குமே, சுமை என்றால் அது பாரமாக இருக்குமே என்று ஆண்டவரிடத்திலே அதிகமாக ஒரு இவளை வாசிக்கும் பொழுது, ஒரு யதார்த்தமான இதயத்தோடு வாசிக்கும் பொழுது ஒரு கேள்விகள். ஆனால் தேவன் என்ன இதிலே அழுத்த விரும்புகிறார் என்றால், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்ற வார்த்தைகளைத்தான் தேவன் அழுத்தமாக பேசுகிறார். நாம் பாடினோம், ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினவர்களுக்கு ஆனந்தமே என்று நாம் பாடினோம். ஆனால் தொடர்ச்சியாக வருகிற கவிகளில் பார்க்கும் பொழுது, இன்னுள்ளமே ஏன் சஞ்சலம், இது கண்ணீரின் பள்ளத்தாக்கு அல்லவோ? ஆம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் சஞ்சலம் இருக்கத்தானே செய்யும். இதுதான் ஒரு உலக மனுஷனுடைய ஒரு பார்வையாக இருக்கக்கூடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு விசுவாச கண்களிலே நாம், நம்முடைய இதயத்திலே நாம் என்ன சொல்லுகிறோம்? இது சஞ்சலம் ஏன்? ஆனால் இது என்ன பள்ளத்தாக்கு? கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்று நாம் வாசிக்கிறோம், என்று நாம் பாடுகிறோம். அப்பொழுது தேவன் எதைதான் இளைப்பாறுதலாக நமக்கு தருகிறார்? ஆண்டவரே, என்னை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே போனால் என்னுடைய இருதயம் சஞ்சலப்படும் அல்லவா? என்னுடைய சுமை பாரமாகத்தானே நான் உணர்வேன் என்று நாம் எண்ணக்கூடும். ஆனால் யோவான் 14:1 இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் தருகிற இளைப்பாறுதல் என்ன என்பதை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு விட்டால், அல்லது புரிந்து கொண்டு விட்டால், நமக்கு இந்த சுயத்தை வெறுக்கிற, அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த பாதை நமக்கு சந்தோஷம் உள்ளதாக மாறிவிடும் என்பதுதான் நான் உணர்ந்தேன். எப்படி என்றால், நாம் பொதுவான வார்த்தைகளின்படி சொல்வோம் என்றால், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒரு இளைப்பாறுதலை பெறும்படிக்கு ஒரு நுகத்தை என்ன செய்கிறோம்? நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் ஒரு வீட்டிலே இளைப்பாறுதலோடு சமாதானமாக நாம் வாழும்படிக்கு ஒரு கடினமான வேலையோ அல்லது எந்த ஒரு நுகத்தை நாம் என்ன செய்கிறோம்? அது வேலையாக இருக்கலாம், அது ஒரு திருமணமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்கிறோம் உலகத்து வாழ்க்கையிலே. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும்பொழுது நாம் முற்றிலுமாக இளைப்பாறுதல் என்று எண்ணிவிடாமல், இதே போன்றுதான் நாம் தேவனிடத்தில், ஆண்டவரே, உம்முடைய இளைப்பாறுதலை பெறும்படிக்கு நீர் அனுமதிக்கிற நுகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற இருதயத்தோடு நாம் தேவனிடத்தில் அணுகும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவருடைய நுகம் நமக்கு மெதுவாக மாறிவிடுகிறது. அவருடைய சுமை எப்படிப்பட்டதாக மாறிவிடுகிறது என்றால், அது லகுவாக மாறிவிடுகிறது. அந்த சுமை இப்பொழுது எனக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிறதில்லை. அந்த சுமை எனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால்,
சாந்தத்தை, இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சாந்தத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் காணப்பட்ட அந்த மனத்தாழ்மையை எனக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. இப்பொழுது நான் எல்லா வஞ்சகத்திலிருந்து நான் என்ன செய்ய முடியும்? நான் பாதுகாக்கப்பட முடியும். பாவத்திலிருந்து நான் பாதுகாக்க முடியும். தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதுதான் தேவன் தருகிற நித்திய இளைப்பாறுதல். இந்த உலகத்தின் ஒரு குறுகிய கால இளைப்பாறுதலுக்காக நாம் ஒரு நுகத்தை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம் என்றால், தேவன் தருகின்ற அந்த நித்தியமான இளைப்பாறுதலை அடையும்படிக்கு நாம் தேவன் அனுமதிக்கிற நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வதிலே அல்லது அதை கற்றுக்கொள்கிறதிலே, ஏன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது? நான் சொன்னது போல யதார்த்தமாக நம்முடைய மனுஷீக குணம் இதை எதிர்க்கத்தான் செய்கிறது. நுகம் என்றால் என்னுடைய மனுஷீக குணம் அதை என்ன செய்கிறது? அதை ஒரு பாடாக பார்க்கிறது. சுமை என்ற வார்த்தையை நான் கேட்கும் பொழுதே அது எனக்கு ஒரு பாரமாக, என்னுடைய மனுஷீக சுபாவம் அதை அப்படித்தான் எனக்கு பார்க்க சொல்லுகிறது. இது ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்று தூரத்திலே தெரியும் பொழுதே என்னுடைய இருதயம் என்ன செய்ய ஆரம்பித்து விடுகிறது? அது சஞ்சலப்பட ஆரம்பித்து விடுகிறது. இதுதான் என்னுடைய மனுஷீக சுபாவம். ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மிடத்தில் கற்றுக்கொள்ளும்படி அழைக்கிறார்? ஆம், இந்த மனுஷீக சுபாவம் இது கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு ஒப்பாக மாறும்படிக்குத்தான் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆம், தேவனுக்கு தெரியும் நான் சுமை என்றால் நான் பாரமாகத்தான் அதை பார்ப்பேன் என்று அவருக்கு தெரியும். இப்பொழுது தேவன் ஒரு நித்திய இளைப்பாறுதலை எனக்கு தரும்படிக்கு, என்னுடைய சிந்தையை மாற்றும்படிக்கு என்னத்தில் கற்றுக்கொள் என்று அழைக்கிறார். இந்த உதவி, இது ஒரு பெரிய உதவி என்று சொல்லலாம். இது தேவன் தரக்கூடிய ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியமான உதவி. இந்த உதவிக்கு தங்கள் செவிகளை சாய்த்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்திலே அநேகர் உதவிகளை கேட்கிறார்கள், எனக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகின்ற இந்த வழியை ஏற்றுக்கொள்ள இருதயம், மனுஷீக சுபாவம் மறுக்கிறபடினாலே அவர்கள் கற்றுக்கொள்ள என்ன இல்லை, மனதில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ இவைகளை அவருடைய பாதத்திலே வந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு, அவர் அனுமதிக்கிற நுகங்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? நமக்கு புத்தி சொல்லுகிறார். அவருடைய சுமை அது லகுவானது என்று விசுவாசிக்கும்படிக்கு நமக்கு புத்தி சொல்லுகிறார். ஆம், அப்படி நினைக்கும் பொழுதுதான் நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே உண்மையுள்ளதாக மாறுகிறது. எப்படி என்றால், நாம் ஒரு பொதுவாக நாம் சொல்லுவோம், ஒரு 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 வாலிபன் ஒரு திருமணத்தை அழுங்கினாலோ அல்லது ஒரு பரீட்சை எழுத சென்றாலோ நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் ஆண்டவர் உன்னோட இருப்பார்ப்பா, நீ கவலைப்படாத, உன்னோட இருதயத்துல நீ என்ன தைரியமா இரு, ஆண்டவர் என்ன செய்வார்ப்பா, உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லும் பொழுது அந்த வாலிபனோ அல்லது அந்த சிறு பிள்ளையோ என்ன செய்கிறது? சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆம், தேவன் என்னோடு இருந்து எனக்கு உதவி செய்வார், ரொம்ப நன்றி அப்பா அம்மா, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று யதார்த்தமாக நாம் சொல்லுகிறோம். அதே சிறு குழந்தையிடம் ஒரு பாவ சோதனையிலே நீ விழுந்து விடக்கூடாது, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுதே நம்முடைய தொனியானது ஒரு ஆறுதலின் தொனியை விட்டு அது ஒரு ஒரு கண்டிப்புள்ள அல்லது ஒரு தேவன் நம்மை குற்றம் கண்டுபிடிக்கிறவர் பார்க்கிறது போல என்று அந்த தொனி என்ன ஆகிவிடுகிறது? மாறிவிடுகிறது. ஆம், இந்த இரண்டுக்குமே ஒரே வார்த்தை தான். என்ன நாம் சொல்லுகிறோம்? தேவன் உன்னோடு இருப்பார் மகனே, உன்னுடைய பரீட்சையிலே, உன்னுடைய வேலையிலே, உன்னுடைய சோதனையிலே உதவி செய்வார் என்று சொல்லும் பொழுது ஆறுதல் வருகிறது. அதே வார்த்தையானது ஒரு நிஜமான அந்தரங்க சோதனைகளிலே முறுமுறுக்காமல் இருக்கும்படிக்கு நாம் புத்தி சொல்லுகிற அந்த வேளையிலே அந்த வார்த்தை நமக்கு மெய்யாகவே ஆறுதலா இருக்கிறதா அல்லது அது இளைப்பாறுதலா இருக்கிறதா நமக்கு என்றால் அது நமக்கு பாரமானதாகத்தான் தெரிகிறது. ஆனால் இரண்டிற்குமே நாம் சொல்லுகிற ஒரே வார்த்தை தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதுதான். அப்படியானால் இந்த இளைப்பாறுதலை நான் எப்பொழுதுதான் முழுமையாக ருசிக்க முடியும் என்றால்,
நான் ஒரு ஒரு கஷ்டத்தின் பாதையிலே தேவன் என்னோடு இருந்து எனக்கு உதவி செய்கிறார் என்ற வார்த்தை எனக்கு எந்த அளவுக்கு ஒரு இளைப்பாறுதலாக நன்றியுள்ள வார்த்தையோடு என்னோட ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ, அதை போலவே அதை போலவே நான் பாவ சோதனைகளிலே நான் நிற்கும்படிக்கு தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் எனக்கு உதவி செய்யும்படிக்கு என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் என்றால், அந்த பாவ சோதனையிலே நான் விழாமல் காப்பாற்றப்பட முடியும். அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல். இப்பொழுது எனக்கு என்ன நடந்தது என்பது முக்கியமல்ல, நான் எவ்வளவு வலியை நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன் அதுவும் எனக்கு பாரமாக தெரியாது. இப்பொழுது என்னுடைய நோக்கமெல்லாம் எப்படிப்பட்டதாய் மாறிவிடும் என்றால், தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே அவர் என்னோடு இருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய இருதயத்திலே நாம் நெஞ்சார பாட முடியும். என்ன பாட முடியும்? சஞ்சலம் ஏன் என் இருதயமே, நீ ஏன் கலங்குகிறாய்? தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த பாதையிலே தாங்கிக் கொள்ளும்படிக்கும் மாத்திரமல்ல, இந்த பாதையிலே முறுமுறுக்காமல் செல்லும்படிக்கு, நான் ஒரு பாவம் செய்யாமல் சாந்தமாய் மனத்தாழ்மையாய் இதை கடந்து செல்லும்படிக்கு தேவன் என்னுடனே இருக்கிறார் என்ற வார்த்தை என்னுடைய இருதயத்திற்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் சொல்ல முடியும். அப்பொழுது என்னுடைய இருதயம் உணர்கிற இளைப்பாறுதல், அதுதான் மெய்யான இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலை ஒரு மனுஷன் விரும்பிவிட்டால் அது எவ்வளவு பேரின்பமா இருக்கும். இந்த இளைப்பாறுதல் ஏன், இந்த இளைப்பாறுதல் எல்லாருக்கும் இருக்கின்றன. ஆனால் யார் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? இந்த இளைப்பாறுதலை விரும்புகிறவர்கள். இந்த உதவியை விரும்புகிறவர்கள் மிகவும் குறைவு. இந்த உதவியை நாம் தேவனிடத்தில் விரும்பி கேட்டோம் என்றால், ஆண்டவரே, நான் எனக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய சூழ்நிலையில் மாத்திரமல்ல, ஆண்டவரே, நீர் என்னை நடத்துகிற சூழ்நிலைகள் மத்தியிலும் உம்மை போல சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் கற்றுக்கொள்கிற அந்த ஸ்பாவம் என்னிடத்தில் வளர்ந்து விட்டால், அதுதான் எனக்கு என்னுடைய இருதயத்திற்கு இளைப்பாறுதல். மெய்யாகவே நாம் எப்படி சொல்ல முடியும்? ஆவியிலே களி கூர்ந்து நாம் பாட முடியும், தேவனை துதிக்க முடியும், அவருக்கு மெய்யாகவே நாம் நன்றி சொல்ல முடியும். நாம் ஒரு கடமையாக அல்ல. ஏனென்றால் இந்த பாதையிலே தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் இம்மானுவேலராய் இருக்கிறார் என்பதை நான் ருசித்து விட்டபடியினாலே இப்பொழுது அது எனக்கு பாரமாக அல்ல. இந்த வார்த்தைகளை நாம் ஆமேன் என்று சொல்ல முடியும். ஆண்டவர், என்னுடைய நுகம் மெதுவாக இருந்ததா? ஆமா ஆண்டவரே. என்னுடைய சுமை அது லகுவாகத்தான் இருந்தது ஆண்டவரே, அதில் எந்த பாரமும் அல்ல என்று நாம் அதை ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் அவரிடத்தில் சொல்ல முடியும். இதைத்தான் பேதுரு 1 கொரிந்தியரிலே அவர் 1 பேதுருவிலே அவர் 1 பேதுரு 4:1, கிறிஸ்து இதைத்தான் நமக்காக முன்னோடியாக செய்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஆம், இந்த இளைப்பாறுதல் தான், இந்த ஓய்வு, இந்த ஓய்வுதான் இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலைத்தான் நாம் நாட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினர் அல்லது நமக்கு வேண்டப்பட்டவர்கள் அனைவருக்காகவும் நாம் பாடுபடுகிறோம். அவர்கள் இந்த பூ உலகத்திலே கடந்து போகிற இந்த உலகத்திலே இளைப்பாறுதலாய் ஜீவிக்கும்படிக்கு நாம் மனதார ஒரு நுகத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நித்திய இளைப்பாறுதல் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உண்டாயிருக்கும்படிக்கு தேவன் அழைக்கிற இந்த அழைப்பு எவ்வளவு பாக்கியம் உள்ளது. இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால், இந்த அழைப்பை நாம் நெஞ்சார நான் கற்றுக்கொள்ளும்படிக்கு, தேவன் எடுத்த எடுப்பிலே பாரத்தை மேலே வைக்கிறவர் அல்ல, இதை கற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அது காலம் 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 நமக்கு என்ன செய்யும் என்றால், நமக்கு கற்றுத்தரும். தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய சுமை எவ்வளவு லகுவானது, அவருடைய நுகம் மெதுவானது என்பதை நமக்கு மெதுவாக கற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது தேவன்
உண்மையிலேயே நம்மை எப்படி என்ன செய்ய முடியும் என்றால், ஒரு முன்னோடியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தினருக்கு, நம்முடைய சபையினருக்கு, ஆம், அது மெய்யாகவே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்து விட முடியும் என்றால், கிறிஸ்துவனுடைய சாயலை வெளிக்காட்டுகிறவர்களாய், இது ஒரு படைப்பை போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலாக அது நம்மிடத்திலே உருவாகி உருவாகி கடைசியிலே நாம் தேவனிடத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்ற அந்த அருமையான அந்த வார்த்தை அந்த இளைப்பாறுதலை பூரணப்படுத்தும். இந்த பூமியிலே நாம் இளைப்பாறுகிறோம் அவருடைய சமூகத்தை பெற்று ஒவ்வொரு சூழ்நிலையிலேயாக அந்த இளைப்பாறுதலை நாம் கற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய இந்த வார்த்தையை நாம் பெறும் பொழுது உண்மையிலேயே நமக்கு அது நம்முடைய இளைப்பாறுதல் பூரணப்பட்டு விடும். அப்பொழுது தேவன் என்ன செய்வார்? நம்மிடத்திலே அவர் ஓய்ந்திருப்பார். இவனிடத்தில் நான் என்னுடைய கிரிகளை செய்தேன், நான் நான் இவனிடத்தில் நான் செய்து முடித்து விட்டேன், இவனிடத்தில் நான் ஓய்ந்திருக்கட்டும் என்று ஓய்ந்திருப்பார். நம்ம என்ன செய்வார்? உன்னுடைய உன்னுடைய கஷ்டத்திற்கு, உன்னுடைய தேவனை நீ பின்பற்றின உன்னுடைய விசுவாசத்திற்கு, உன்னுடைய கலங்காத இதயத்திற்கு ஏற்ற பலனை நீ என்ன செய்வாய்? நாம் அந்த பாடல் அருமையான ஒரு பாடல், அது ஒரு ஆனந்தமான ஒரு பாடல். அந்த ஆனந்தத்திலே நாம் என்ன செய்ய முடியும்? பங்கெடுக்க முடியும். நாம் வெறுமனே இந்த இம்மைக்கான காரியங்களுக்காக மாத்திரம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது நமக்கு ஜீவனாக மாறாது. அது நமக்கு பாரமாகவே தான் இருக்கும். அது ஒரு மத நம்பிக்கையாகத்தான் இருக்குமே ஒழிய அது நமக்கு ஜீவனாக மாறாது. இல்லை என்றால் என்னுடைய இருதயத்திற்கு நான் சொல்ல முடியாது. என்னுடைய இருதயத்திற்கு நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீ கவலைப்படாமல் நீ அமர்ந்திரு, நீ கவலைப்படாதே, தேவன் உனக்காக கிரியை செய்கிறதற்கு உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை நம்மால் உண்மையிலேயே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உதிர்க்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. அந்த அன்பு, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உடையவர்கள் தான் இந்த இருதயம் கலங்காமல் இருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை என்ன செய்ய முடியும்? நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.